அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கடும் மோதல்களும் பிரச்சினைகளும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் முக்கியமான கவனத்தை தமிழகத்தில் பெற்றுள்ளது. 4 முனை போட்டியா 5 முனை போட்டியா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. உறுதியாக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு நிச்சயமாக அதிமுக அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றியடைந்து ஆட்சியை கைப்பற்றுமா அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடுமா? ஏற்கனவே நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளில் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றியடையாத முடியாத நிலைதான் தமிழகத்தில் அதிமுகவால் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவில் உட்கட்சி மோதல், அதிமுகவில் உருவான ஒட்டுமொத்த எதிர்ப்புகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மாறிவிட்டதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2026 அதிமுக எம்எல்ஏக்கள் தற்பொழுது இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்ற தகவல்கள் வெளியான உடனே தான் தற்பொழுது பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரனிடம் ஆதரவுகளை கேட்கலாமா என்று தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் எம்எல்ஏக்கள் சில பெயர்கள் தற்பொழுது மறைமுகமாக ஆலோசனையும் நடத்தி வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியும் வெற்றியடைந்து விடுவார். ஆனால் மற்ற எம்எல்ஏக்கள் தற்பொழுது இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் போட்டியிட்டால் அப்பகுதியில் வெற்றியடைவது மிக மிக கடினம் என்றுதான் கூறப்படுகிறது. இதுபோன்ற நிலைமை உருவாகினால் 2026 200 தொகுதிகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகளை இது உருவாக்கி தரும் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் தன்னுடைய முழுமையான மன திருப்தியோடு செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காகவும் தற்பொழுது அதிமுகவை சார்ந்த மிக முக்கியமான நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். எப்படியாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றும் கூறியுள்ளனர்.